வணக்கங்க. நான் கவிதா. விமன் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். நான் உடற்பயிற்சி, டயட்டு இத பத்தி நான் நெறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். நெறைய பேர் எனக்கு இதுக்கு பதில் என்ன தெரியுமா தருவாங்க? எனக்கு நேரம் இல்ல, நான் எங்க செய்யறது? இத தான் சொல்லுவாங்க. சரி, நான் ஒரே ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ஒரு ஊர் மடத்துல வந்து தங்கியிருந்தாரு. அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர், ஒரு கூலி வேலை செய்றவரு அந்த துறவிய பார்க்கறதுக்காக வந்தாரு. வந்து அவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா, "சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு" துறவி கேட்டாரு. அதுக்கு அவரு, "நான் வந்து ஒரு கூலி வேலை பார்க்குறேன். என்னால வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியல. எனக்கு காசு பணம் கிடையாது. எனக்கு வசதி கிடையாது. எனக்கு என்னோட நண்பர்கள், எதிர் வீட்டுக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க இவங்க எல்லாரும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா நான் மட்டும் முன்னேறவே முடியல. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்க. ஏன்? எனக்கு என்ன அதுக்கு நான் பரிகாரம் பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க. நான் மந்திரமா இருந்தா கூட தினமும் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டாரு. அவரையே பார்த்துட்டு இருந்தாரு. "என்ன? ஏன்? எதுக்காக பார்க்குறீங்க? என்ன சொன்னீங்கனாலும் நான் செய்றேன். சொல்லுங்க" அப்படின்னு கேட்டாரு. சரி, "ஏன் நீ கூலி வேலையே பார்த்துட்டு இருக்க? எதுவும் தொழில் தொடங்கலையான்னு?" கேட்டாரு. "இல்ல, நான் தொழில் தொடங்கல." ஏன்னு கேட்டா, "எனக்கு அது பயமா இருக்கு. நான் தொழில் தொடங்கி பொருள் சேதமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அம் வர்ற கஸ்டமர் வந்து எனக்கு பணம் குடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது?" அப்டின்னாரு. "சரி, ஏன் நீ புதுசா வேற வேல தேடி போலையா?" அப்படின்னு கேட்டாரு. "நான் போற இடத்துல முதலாளி நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு எப்படி தெரியும்? போற வேலை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவரு பணம் குடுப்பாரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னாரு. சரி, எது சொன்னாலும் இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தாரு. "சரி, நீ மந்திரம்லாம் ஒண்ணும் ஜெபிக்க வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய்யி. நீ வாழ்க்கையில முன்னேறிடலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "அப்படியா? மந்திரம் ஜெல்லாம் ஜெபிக்க தேவையில்ல. நீங்க சொல்றத ஒரு ராத்திரி செஞ்சாலே நான் பெரிய ஆளா ஆயிடுவேனா? என்ன செய்யணும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேட்டாரு. "இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ குரங்க மட்டும் நினைக்காத. உனக்கு நீ நினைச்சது நடக்கும்" அப்படின்னு சொன்னாரு. "என்னது? குரங்க மட்டும் நினைக்க வேண்டாம், நினைச்சது நடக்குமா?" அப்படின்னதுமே, "சொல்றத செய், எந்திரிச்சு போ" அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு, என்னடா இது கோவமா பேசுறாரு, திருப்பி கேள்வி வேற கேட்க முடியலன்னு சொல்லிட்டு, எந்திரிச்சு அந்த கூலி தொழிலாளி நடந்து வந்துகிட்டே இருந்தாரு. எதுக்காக குரங்க நினைக்காதன்னு சொல்றாரு இவரு? நம்ம போன ஜென்மத்துல குரங்குக்கு ஏதாவது பாவம் பண்ணிட்டோமோ, ஏதாவது செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி. குரங்கோட அந்த கண்ணு, பல்லு, அந்த கை, கால் எல்லாம் வந்துட்டு போகுது. என்னவா தான் இருக்கும்? நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்போமோ? இல்ல நம்ம விறகு வெட்ட போம்போது மலை மேல குரங்கு பார்த்தோமே, நம்ம சாப்பாட்டு மூட்டைய தான் அது தூக்கிட்டு ஓடுச்சு. நம்ம எதுவும் அதுக்கு பாவம் பண்ணலையே! எதுக்கு இவரு இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்னு சொல்லி மண்டைக்குள்ள குரங்கு சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனா தூக்கம் வரல. கதவ குரங்கு தட்டுற மாரி இருக்கு. ஜன்னல பொறான்ற மாதிரி இருக்கு. என்னன்னே புரியல. எதுக்காக அவரு குரங்க நினைக்க வேணாம்னு சொன்னாரு? நம்ம என்ன பண்ணணும் குரங்குக்கு? என்ன விஷயமா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மன உளைச்சல். தாங்க முடியல. தூக்கம் வரல. கண்ண அசந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பொழுது விடிஞ்சு விடியாம துறவிய போய் பார்த்துறணும். நம்மளுக்கு எதுக்காக அந்த மாதிரி சொன்னாரு? நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுக்கு பரிகாரம் பண்ணணும். நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு துறவிகிட்ட ஓடுனாரு. "ஐயோ சாமி சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணுனேன்? நான் முன் ஜென்மத்தில நான் ஏதாவது குரங்குக்கு பாவம் பண்ணிட்டேனா? தயவு செஞ்சு என் சிந்தனையிலேருந்து எனக்கு வேலை வேண்டாம், எனக்கு சம்பளம் வேணாம், காசு பணம் வேணாம், எதுவும் வேணாம். என் சிந்தனையிலேருந்து எனக்கு குரங்க மட்டும் எடுத்து விட்டுருங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம்" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. துறவி ஒரு சின்ன புன்னகையோட, "சரி, சரி உன்ன ஆசுவாசப்படுத்து. நீ குரங்குக்கெல்லாம் எந்த பாவமும் பண்ணல. நீ அமைதியா இரு. நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப தெரியுதா உன்னோட எண்ணங்களுக்கு நீ தான் அதிபதி. இன்னொருத்தர் வந்து உன்னோட சிந்தனைய மாத்தவோ, உன்னைய வந்து வேற எதுவுமே இன்னொருத்தரோட எண்ணத்தால உன்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட எண்ணத்தால மட்டும் தான் உன்னால முன்னேற முடியும். உன்னால எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும். நீ நேர்மறை எண்ணங்கள இல்லாம, எதிர்மறை எண்ணங்கள வளர்த்துக்கிட்டனா, நீ எல்லாத்துக்குமே முட்டுக்கட்ட தான் போடுவ. நீ குரங்குக்கு எதுவுமே பண்ணல. ஆனா நான் குரங்க நினைக்காத" அப்படின்னு சொன்னதுமே, உனக்கு அந்த சிந்தனை தேவையா? தேவையில்லையான்னு நீ யோசிக்கல. நான் குரங்க நினைக்காதன்னு தான் சொன்னேன். நீ முழுக்க முழுக்க உன் சிந்தனை முழுக்க முழுக்க குரங்கு ஆக்கிரமிச்சிருச்சு. நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணியிருப்போமோ, அத பண்ணியிருப்போமோ, இத பண்ணியிருப்போமோன்னு யோசிச்சியோ தவிர, உனக்கு அந்த சிந்தனை தேவையான்னு நீ யோசிக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால நம்மளோட எண்ணங்களுக்கு நம்ம தான் அதிபதி. நீ ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது சரியா வரலன்னா என்ன பண்றது? இது நடக்கலன்னா என்ன பண்றது? இவங்கள நம்பவே கூடாது. இந்த மாதிரியான நம்ம செயல்கள வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணத்த வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செயல் எப்படி சிறப்பா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு துறவி கேட்டாரு. அது வந்து துறவி வந்து அந்த தொழிலாளிக்கு மட்டும் கேட்கல. நம்ம எல்லாருக்குமானது நம்மளோட சிந்தனை.
நம்மளோட உடற்பயிற்சின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு எங்கே நேரம் இருக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க நிறையா பேர். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரே ஒரு மணி நேரத்தை ஏன் நம்ம உடம்புக்காக செலவு பண்ணக்கூடாது? ஏன் நம்ம அதுக்கு கணக்கு பார்க்குறோம்? நம்ம உடம்புக்காக நம்ம செலவு பண்ணோம் 1 மணி நேரத்தைன்னா 23 மணி நேரத்தை நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அலைச்சல் இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஏதோ வேலை இருக்கலாம். ஆனால் உங்களைய உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக மேம்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி தான். தயவு செஞ்சு அதை நம்புங்க. இது உண்மை. உடற்பயிற்சியினால் தைராய்டு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இது மாதிரி பல பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியமாக நான் பயிற்சி அளித்த பெண்களை நான் கண்கூட நான் பார்த்ததால சொல்கிறேன், ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உடற்பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுமோ தவிர உங்களுக்கு உங்களோட நேரத்தை அது ஆக்கிரமிச்சுக்காது. தயவு செஞ்சு உங்களோட எல்லா ஷெட்யூலையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க. எதில் தெரியுமா? எக்ஸசைஸ் பண்ணுற அந்த டைமிங்கில் கேட்பீங்க. அப்போ இந்த நேரம் தான் தேவையில்லாத நேரம்னு நம்ம நினைப்போம். ஆனால் உங்களுக்கு தேவையான நேரம் உடற்பயிற்சிக்கான நேரம். தயவு செஞ்சு நேர்மறை எண்ணத்தோடு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ஏது நேரம்னு முடிச்சு வச்சிடாதீங்க. எனக்கு இருக்கு நேரம் 1 மணி நேரம், எனக்காக நான் கொடுக்க நேரம் இல்லைன்னா 23 மணி நேரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச காலம்தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் கை வலி, கால் வலி, இது தேஞ்சு போச்சு, அது தேஞ்சு போச்சுன்னு நம்ம மாறுவோம். நம்மளால் ஒரு பெரிய வசதிக்கு நம்மளை உட்படுத்திக்கிட்டு வாழ்கிறதுங்கிறதோட உடற்பயிற்சியை சேர்த்துறாதீங்க. தயவு செஞ்சு உடற்பயிற்சிக்கும் நம்மளோட ஆடம்பர வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் கொடுத்து பேசாதீங்க. உடற்பயிற்சிங்கிறது எல்லாருமே செய்ய வேண்டியது. இன்றைக்கி பல வசதி வந்துருச்சு. நம்ம பல வீடியோக்கள் பார்க்குறோம். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்து நான் பேசுகிற இந்த ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்ட மாதிரி நினப்பு வந்துடக்கூடாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் செயலில் இறங்கிடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழணும். வாழ்க வளமுடன்.